சண்டே மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு லீவுங்கிறதுனால லேட்டாக தான் எந்திரிச்சிருந்தோம். எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. நைட்டில் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல் எங்களுக்கு தெரியவே இல்லை. பாட் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. பாட்டில் இருக்க மண்ணெல்லாம் நிறையா தெரிச்சிருந்துச்சு. இந்த பாட்டிலெல்லாம் கீரை விதை போட்டு வச்சுருந்தோம். இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய தண்ணி நின்று எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. ஒரு 2-3 பாட் மட்டும் மழையில் நனையாமல் இருந்துச்சு. அதனால் இந்த குட்டி குட்டி பாட்டில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டேன். நான் ஒவ்வொரு டைமும் மழை தண்ணி பிடிக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் மழை நின்று போயிடும். ஆனால் நான் தூங்கும்போது தான் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு மழை தண்ணி கிடச்சிருச்சு. எல்லா தண்ணியும் எடுத்து நனையாத செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அப்புறம் அந்த செவுத்து மேலே வச்சுருந்த பாட்டு எல்லாத்தையும் இந்த சைடு மாற்றி வச்சிட்டேன். எவ்வளோ மண்ணுன்னு பாருங்களேன். இதெல்லாம் அப்படியே விட்டோன்னா ஃபுல்லாக கரை பிடிச்சிரும். அந்த செவ்வரெல்லாம் அப்படியே அந்த செம்மண் கரையாகவே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றுனாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக கழுவி விட்டாச்சு. இப்படி கழுவாமல் விட்டோன்னா அந்த ஒயிட் கலர் டைல்ஸ் ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் மாறிடும். நான் கழுவி விட்டதுக்கப்புறமா அந்த செடி எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் வச்சிட்டாங்க ஹஸ்பண்ட். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்